வெல்கம் டு மை சேனல். சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான மட்டன் வறுவல் தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இந்த வறுவல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையானது ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகும் வரையும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அதையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதங்கணும். இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். அதோடைய மஞ்சளும் சீரகமும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் சீரகம் சேர்க்கலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் எடுத்து இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். போன்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, மட்டன் வேகிற அளவுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு வைக்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு முத்தின கறியாக இருந்தால் 5 விசில் வேக வைங்க. இளங்கறியாக இருந்தால் 3 விசில் போதும். இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வறுத்துக்கோங்க. இதை பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது குக்கரில் மட்டன் நல்லா வெந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை விசில் வச்சா மட்டன் நல்லா சாஃப்டாக வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் முத்தின மட்டன்னால எனக்கு 5 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போது கடாய் எடுத்துக்கிறோம். நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் இதை செய்யக்கூடாது. மட்டன் வறுவலுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டியான ஒரு கடாய் அல்லது இண்டாலியம் அந்த கடாய் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது மட்டன் வேக வச்சதை அப்படியே இந்த கடாயில் போட்டுக்கிறோம். போட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி கடாயினா மட்டும்தான் அது நல்லா ரோஸ்ட் பண்ண வரும். சுருள சுருள லாஸ்ட்டில் வதக்கணும்.
பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும் நம்மளுக்கு. இப்போது அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பவுடரை ஒன்றா சேர்த்துக்கணும். நான் இது 1/2 கிலோ மட்டன். 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்படியே நல்லா பரட்டி விட்டு இது பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன ஆயில் ஃபுல்லாகவே திரும்ப வெளியில் வரும். பாருங்கள், ஆயில் ஃபுல்லாகவே நல்லா சுற்றி சுற்றி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.